இயேசுவின் அக்கினி கிருபை ஊழியங்கள் சார்பாக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவது தேவ வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் முடிய, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளுக்கு ஆரம்பம் முதல் முடிவும் வரை உள்ள காரியங்களை தியானிக்க இருக்கிறோமப்பா. நீர் பேசுமப்பா, நீர் கற்றுத்தாருமப்பா, எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. இந்த வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன தெரியப்படுத்த நீர் அந்த வசனத்தை வேதத்தில் வைத்திருக்கிறீரோ அந்த காரியங்கள் எங்களுக்கு விளங்கட்டும் அப்பா, புரியட்டும் அப்பா. அதை செய்ய நாங்கள் தீர்மானம் பண்ணட்டும் அப்பா. அப்படி செய்யப்படுற தேவக்கு நன்றி பிதாவே. ஆமென். இயேசுவின் நாமத்தில். இது யாரை பற்றி இருக்குது? ஆகாரை பற்றியது. ஆகாரின் வாழ்க்கையை தான் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். ஏனென்றால் நம்மை போல ஒரு பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஆகார். அவர் பாடுகளையெல்லாம் கடந்தாள். அவள் தோற்று போகவில்லை. பாடுகள் அவளை இல்லாமலாக்கவில்லை. அவள் பாடுகளை இல்லாமலாக்கி ஆக்கிவிட்டாள். ஜெயித்தாள். அவள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாள். அதே போல நாமும் சுதந்திரித்து கொள்ள ஏதுவாக இதை தியானிக்க இருக்கின்றோம். ஆகார் யாரால் ஆபிரகாம் வீட்டுக்கு வருகின்றாள் என்றால், ஆகார் எகிப்து ராஜா பார்வோன் மூலமாக ஆபிரகாமுக்கு வழங்கப்படுகின்றாள், கொடுக்கப்படுகின்றாள். ஆகார் பார்வோனிடம்தான் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றாள். பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டி கொடுக்கிற காரியத்தில் பார்வோன் வேலைக்காரிகளில் ஆகாரையும் சேர்த்து கொடுக்கிறார். வேலைக்காரர்களுக்கு கொடுக்கிறார். கழுதை ஒட்டங்கள்லாம் பார்வோன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதில் பல வேலைக்காரிகளை கொடுக்கிறார். அதில் ஒருத்தி தான் ஆகார். அப்படி என்றால் ஆகார் பரிசாக கொடுக்கிற அளவுக்கு அங்கு தன்னுடைய திறமையை காட்டியிருக்கின்றாள். தன்னை ஒழுங்காக வேலை பார்த்திருக்கின்றாள். அங்கு அவளை பரிசாக கொடுக்கலாம் என்ற அளவுக்கு அவள், இந்த பரிசு என்பது யாரும் குறைந்த பொருளை கொடுக்க மாட்டார்கள். பரிசு என்பது சிறந்த பொருளை தான் கொடுப்பார்கள். ஆகவே பார்வோனுடைய ஆலோட்டிகளின் பார்வையில் ஆகார் சிறந்தவளாக காணப்படுகின்றாள். அந்த உழைத்திருக்கின்றாள், அந்த உண்மையாக இருந்திருக்கின்றாள். ஆகவே ஆகாரை பார்வோன் ஆபிரகாமுக்கு வழங்கியிருக்கின்றார். வேதத்தில் ஆகார் என்ற வார்த்தை முதலில் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் வருகின்றது. ஆகார் ஒரு அடிமைப்பெண் என்று. அடிமைப்பெண் என்றால் என்ன? ஒரு அனாதை. அவளுக்கு ஊர் கிடையாது. தாய் தப்ப இருந்திருப்பாங்கன்னு இப்போ இல்லை. அவங்கள்ட்ட உடன்பிறப்புகள் இல்லை, சுற்றம் இல்லை, சொந்தம் யாருமே கிடையாது. அவள் ஒரு அனாதை. எகிப்தில் பார்வோன்கிட்ட இருந்தவளை நீ ஆபிரகாம் கூட போன்னு சொல்லிட்டான் பார்வோன். ஆபிரகாம் கூட இருக்காய்ப்பா, சாப்பாட்டுக்காக வேலை செய்கிறவாவா. அடிமைனா அவன் நாச்சியார் சொல்கிறதெல்லாம் கேட்கணவா, ஏற்று பேச முடியாது.
முடியாதுன்னு சொல்ல முடியாது, என்னால் இப்போ செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாச்சியார் அடிமையுடைய உடம்புக்கும் அதிகாரி. ஆகவே ஆகார் எஜமானி என்ன சொல்கிறாங்களோ அவ்வளோத்தையும் கேட்டு செய்யணும். நாச்சியார் சொல்படி கேட்டு செய்யணும். அவள் வேலைக்காரி இல்லை, அவள் அடிமை பெண். வேலைக்காரி என்றால் இஷ்டத்துக்கு வரலாம், எனக்கு வேலை பிடிக்கலன்னு வரமாட்டேன் என்றால் வராமல் இருந்து கொள்ளலாம், வேறு வேலைக்கு போயிடலாம். ஆனால் அடிமைகள் அப்படி செய்ய முடியாது. பிடிக்கலையோ அடிமைகளை வேலை பார்க்கணும். அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க ஆகார். ஆனால் ஆகார் பார்வோன்ட்டு சுறுசுறுப்பாக வேலை பார்த்த மாதிரியே சாராய்கிட்ட, ஆபிரகாம் மனைவிக்கிட்டையும் ஆகார் உண்மையும் உத்தவமாக சுறுசுறுப்பாக தேவனுக்கு பயந்து வேலை செய்திருக்கணும். ஏன்னா ஆகாருக்கு குழந்தை இல்லை, சாராளுக்கு குழந்தை இல்லை. ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்லியிருக்கார் குழந்தை தருவன் இருக்கார் 75 வயசில். வயசு ஆகிட்டுருக்கு, 86 வயசு ஆகிட்டு. ஆபிரகாம் பொறுமையாக இருக்காருன்னு சாராளால் இருக்க முடியல. அதை சாராள் அதனால் இன்னொரு பெண் மூலமாக நமது வீட்டுக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடிவெடுக்கின்றாள். அவள் வீடு கட்டப்பட அவளுக்கு ஒரு பிள்ளை வேணும். ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்குது. அந்த பிள்ளை, அந்த சொத்து சுகத்துக்கு வாரிசு வேணும். அவளுக்கு வாரிசு இல்லாமல் இருக்கிறாங்க இப்போ அவங்க. அதனால் அவள் ஒரு வாரிசை ஏற்படுத்த, ஒரு பிள்ளையை பெற்றுத்தர ஏதுவாக ஆகாரை தேர்ந்தெடுக்கின்றாள் அவள். ஏன்னா ஆகாருடைய நல்ல குணம், தேவனுக்கு உகந்த பிள்ளை என்று அவள் முடிவெடுக்கின்றாள். அங்கே பல வேலைக்காரங்க இருக்காங்க, பல வேலைக்காரிகள் இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டா சாராள். ஆகாரை தான் அவள் தேர்ந்தெடுக்க. அவள் கீழ்ப்படிதல், அவளுடைய பணிவு, அவளுடைய உழைப்பை பார்த்து ஆகாரை தேர்ந்தெடுக்கின்றாள். ஒரு நாள் 2 நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அது. 10 வருஷமாக ஆகாரை சாராள் கவனித்து கொண்டே இருந்திருக்கிறாள். 10 வருஷ பணிக்கு பின்னால் தான் ஆகார் தேர்ந்தெடுக்கப்படுகின்றாள். சாராயால் வீடு கட்ட ஏதுவான பிள்ளை பெற்றுக் கொடுக்க. இப்பொழுது ஆகாருக்கு ஒரு பதவி உயர் வருகிறது. ஒரு அடிமை பெண், அனாதை பெண், யாரும் இல்லாதவள், சாப்பாட்டுக்கு வேலை செய்கிறவளுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வருகின்றது. மறுமணியாட்டியாக அவளுடைய எஜமானுக்கு வழங்கப்படுகின்றாள். அவள் எஜமானுடைய மனைவி மூலமாக. எவ்வளோ பெரிய பரிசு பார்த்தீங்களா? நாமும் கண்ணுங்கருத்துமாக நம்மளை வேலை செய்தால் தேவன் நம்மளுக்கு பரிசு கண்டிப்பாக கொடுப்பார். ஆகாருக்கு அந்த பரிசு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆகார் நம்மளை போல ஒரு மனுஷியாக இருந்திருக்கிறார். அந்த பரிசு கொடுக்கப்பட்டது. மறுமனை ஆட்டியாக ஆன ஆகார் குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது. அவள் குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு ஆள் மாறிவிட்டாள். சாராயை அற்பமாக எண்ண ஆரம்பித்து விட்டாள், தவறு பண்ண ஆரம்பித்து விட்டாள். குழந்தை உண்டான காரியம் அவளுக்கு பெரிய பெருமை ஏற்படுத்தி விட்டது. ஏன்னா தன்னோட நாச்சியார் சாராயால் ஏற்படுத்த முடியாத, செய்ய முடியாத காரியத்தை நாம் செய்ய விட்டோம் என்று நினைத்து அவர் நாச்சியார் சாராயை அற்பமாக எண்ண ஆரம்பித்தாள். எல்லா வேலைக்காரங்க மத்தியில் நான் தான் குழந்தை உண்டாயிட்டேன், என் குழந்தை தான் இனிமேல் இந்த வீட்டுக்கு எஜமானன், அவன் தான் அந்த வீட்டுக்கு சுதந்திரவாளி ஆக போகிறான் அப்படிங்கிற மனதில் நினச்சி எல்லா வேலைக்காரங்க மத்தியிலும் தன்னை உயிரவாக எண்ண ஆரம்பிச்சிட்டா ஆகார். நாச்சியாரால் தாங்கிக்க முடியல, சாராயால் தாங்கிக்க முடியல. சாராய் தான் இவனால் தான் தான் எஜமானிட்டி, தான் தான் நாச்சியார்னு சொல்லி எல்லா வேலைக்காரங்களையும் அடக்கி ஒடுக்கி வேலை வாங்கி இருந்தவளுக்கு இவன் ஆகார் பண்ணுற காரியங்கள் அவள் அப்படி ஸ்டன்னாக போய் நிற்கிறாள். அவளால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா வயிற்றில் குழந்தையோட எல்லாராலும் மதிக்கப்படுகின்றாள். சாராய்க்கு வர்ற மரியாதை பூரா இப்பொழுது யாருக்கு போகின்றது? ஆகாருக்கு போகின்றது. எல்லா வேலைக்காரிகளும் அவளை மதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது சாராயால் பொறுக்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. தன்னுடைய பதவியை இழந்து விட்டது போல் அவள் தவிக்கின்றாள். நாச்சியார் பதவியை இழந்து விட்டது போல் தவிக்கின்றாள். ஆகார் தான் நாச்சாரை ஆகிவிட்டது போல அவள் ஆட்சி பண்ணுகின்றாள். அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய செயல்கள் எல்லாம் அப்படி இருக்கின்றது. ஆகவே சாராய் ஆபிரகாம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா, தேவன்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. நம்ம செய்யும் தவறு அப்படியே ஆகார் செய்திருக்கிறாள். கொஞ்சம் முன்னேற்றம் வந்துட்டால் போதும், கைகால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிருவோம். அதே போல்
ஆகார் குழந்தை தான் உண்டாக்கியிருக்கா. இன்னும் குழந்தை பெறனு, அந்த குழந்தை வளரனு, காலங்கள் எப்படி மாறுதோ, சூழ்நிலை எப்படி மாறுதோன்னெலாம் அவளை யோசிக்கிற இது காரியங்கள் அவள்கிட்ட இல்லை. அவள் உடனே அவள் ஆட ஆரம்பிச்சிட்டா. அதே அவளோட 10 வருஷம் பணிவாக இருந்தா, 10 வருஷம் நாச்சியார் கீழ்ப்படி இருந்தா, தாழ்மையாக இருந்தா. அதெல்லாம் விட்டுட்டா அவள். இப்போ அவள் பெருமைப்பட ஆரம்பிச்சிட்டா. அது சாராயால் தாங்க முடியவில்லை. சாராய் தேவனிடமும் கணவனிடம் முறையிடுகின்றாள். கணவன் கூப்பிடுறான், ஏம்மா நீ தானம்மா நாச்சியார், அவள் நாச்சியார் மாதிரி ஆயிட்டான்னு சொல்லி ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறியம்மா, நீ தானே படி இழக்கிற, நீ தானே எல்லாருக்கும் வேலை செய்ய உத்தரவு போடணும், அவள் ஏன் உன் லைனில் வாரா, நீ உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்து, உன் கையில் தானே எல்லாரும் உணவு வாங்கி சாப்பிடணும், நீ தான் நாச்சியார் இன்னும் அவன் ஆபிரகாம் அவளுக்கு புரிய வைக்கிறான். உன் பதவியை தக்க வச்சுக்கோன்னு புரிய வைக்கிறான் ஆபிரகாம் அவனுக்கு. அப்போ தான் சாராய் நினைக்கிறான், ஆமாம்மா நம்ம தான் நாச்சியார், நம்ம அவளுக்கு குழந்தை உண்டானவுடனே நம்ம அசந்து போய் உட்காந்துட்டோமே, அவளை நாச்சியார் ஆக்கி விட்டுட்டு உட்கார்ந்த மாதிரி உட்காந்துட்டோமே, நம்மள்ட்டலாம் பவர் இருக்குது அப்படிங்கிறத அவள் அப்போ தான் நினைக்கிறா சாராய். அதுக்கு பேர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறா. ஆகார நீ அடிமைன்னு அவள் உணர்வதற்கு ஏற்ற மாதிரி கடினமாக நடத்தப்படுகின்றாள் ஆகார். ஆகார் அதை பெரிய கொடுமையாக நினைக்கிறாவா. எல்லா வேலைக்காரங்க மத்தியிலையும் நாச்சியாராக சாராய் நான் தான் நாச்சியார் நிரூபிக்கிறாங்க. எல்லா வேலைக்காரங்க கொடுக்குற வேலையை விட ஆகாருக்கு அதிக வேலை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவன் நாச்சியார் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாவா. அவளை மட்டம் தட்டுறதுக்காக, அவளை தான் கீழே அடிமை பெண் என்பதற்கு மற்ற வேலைக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கு காட்டும் விதமாக சாராய் அதிக வேலைகளை கொடுத்து அவளை மட்டம் தட்டி அவளை தனக்கு கீழே வைத்திருக்க முயற்சி பண்ண ஆரம்பித்து விட்டாள் சாராய். தாங்க முடியவில்லை ஆகாரால். ஆபிரகாம்கிட்ட போயிருப்பா, இப்படி என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருப்பா. ஆனால் ஆபிரகாம் அவளுடைய பேச்சை காதில் வாங்கியிருக்க மாட்டார். யாரும் இல்லை, ஆதரவே இல்லை. சாராயும் வெறுக்கிறாங்க, ஆபிரகாம் வெறுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு தெரில ஆகாருக்கு. வயிற்றில் குழந்தை இருக்குது, எல்லாம் அவமானமாக நடத்தப்படுறாங்க, எல்லாம் வேலைகள் தாங்க முடியல, கொடுமையாக இருக்குது. இப்போ ஓடிடலாம்ங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றாள். ஏன்னா அது கஷ்டம். ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு ஆகாரம் வந்துட்டாங்க இல்லை. அவள் பாட்டில் வேலையை பார்த்துட்டு அடிமை பண்ண இருந்துருந்தா, அவளை கூப்பிட்டு குழந்தையை கொடுத்து இப்போ அவளுக்கு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிட்டா. கதறி அழுதுருப்பல்ல ஆகார். எங்கே ஓடுவா ஆகார்? யார் இருக்கா அவளுக்கு? அவளோ அடிமை பெண். யார் இருக்கா? அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, தங்க இருக்காங்களா, அண்ணன் இருக்காங்களா? சாகலாம் போயிருக்கணும். அவள் ஓட தீர்மானம் பண்ணிட்டாள். அவளுக்கு என்ன நேர்ந்தது என்று வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். போதும். பார்த்தீங்களா? தேவன் ஆகார் மேலே கண் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தேவன் ஆகார் மேலே கண் வச்சுட்டே இருக்கிறாரு. நீ எங்கிருந்து வருகிறார், நீ எங்கே போகிறார்னு தேவன் கேட்குறாரு. ஒரு நண்பனை போல அவர் எல்லாற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்மையும் தேவன் அப்படியே பார்க்கிறார். நமக்கும் ஆகாரை போல பிரச்சனைகள், தாங்க முடியாத கொடுமைகள், எல்லாம் பக்கமும் தடை. கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும். நான் ஆகாருக்கு ஒரு பிள்ளை வயிற்றில் வந்தவுடனே கொஞ்சம் சரியான மாதிரி இருந்துச்சு. அடிமை வாழ்க்கை முடிகிற மாதிரி இருந்திருக்கு, சுதந்திர வழி ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு தான் பெரிய கஷ்டம் வந்துட்டு, வீட்டை விட்டு ஓடக்கூடிய கஷ்டம் வந்துட்டு. அதே போல் நம்மளுக்கும் சின்ன ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரி இருக்கும், சின்ன ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு சின்ன காரியம் வெற்றியான காரியம் நடந்த மாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோதான், இன்னும் முடிஞ்சது, துக்க வாழ்க்கை முடிஞ்சது, இனிமேல் நம்மளுடைய பயணம் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் நினச்சிட்டு இருப்போம். பெரிய அடி விழுந்துடும். தடைகள் எல்லா பக்கமும் தடைகள். விமோச்சனத்துக்கு வழியே இல்லாத சூழ்நிலை இருக்கும். என்ன செய்யணும்னு தெரியாத நிலைமையில் நம்ம இருப்போம். ஆகார் அப்படி தான், என்ன செய்யணும்னு தெரியல, ஓடுறா அவ. நாமும் அவளாவது வீட்டை விட்டு ஓடினா
நம்மள சிலர் உலகத்தை விட்டே போகலாம் கூட நினச்சிருப்போம். அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சோதனைகள் ஆகாரை போல. தேவன் உங்கள்கிட்ட தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று வாசி கேட்போமா? அன்பாக விசாரித்த தேவன் எங்கே போகிறார், எங்கிருந்து வருகிறார் விசாரித்த தேவன் இப்பொழுது ஆகாரிடம் என்ன சொல்லப் போகிறார் என்று கேட்போம். 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 16வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பார்த்தீங்களா? எதிர்பார்க்காத பதில். ஆகார் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாத. ஏன்னா அன்பாக பேசினவர், எங்கிருந்து வர, எங்கே போகிறேன்னு கேட்டவர். இப்போ என்ன சொல்கிறாரு? நீ உன் நாச்சார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. ஆகார் எதிர்பார்க்காத, நினைத்திருக்காத இப்படி சொல்கிறார் தேவன். சாராய் கொடுமைப்படுத்துகிறா, அதை தட்டி கேட்கல. சாராயை தண்டிக்காம என்ன நீ போய் தண்டையை அனுபவிங்கிறாரே என்று ஆகார் யோசித்திருக்கலாம். ஆனால் ஆகார் என்ன பண்ணா தெரியுமா? ஆகார் திரும்பி போய் சாராய்க்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாள். தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாள். மீண்டும் மீண்டும் கஷ்டம், தொல்லை, அதை தாங்க முடியாத வந்திருக்கா. இப்போ திரும்பி போனால் எப்படி இருக்கும்? அவள் இன்னும் அவளை கீழ்த்தரமாக நடத்துவாங்க. இன்னும் யாரும் மதிக்க மாட்டாங்க. இவளுக்கு ஒரு வழி இல்லைன்னு வந்துட்டா இப்போ இன்னும் அதிகமான கொடுமைகள், அதிகமான வேதனைகள் அங்கே கொடுக்கப்படுதோ இல்லையோ, இவன் மனம் அதை அப்படி நினைக்கும். வேறு வழி இல்லாமல் வந்துட்டோமேன்னு சொல்லி அதெல்லாம் அழுது கொண்டே வேலை செஞ்சுருப்பாள்ல. ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை. ஆகாரை நீ என்னை அடிமைப்பெண் என்று மற்றவர் காணும்படி ஒவ்வொரு நிமிஷமும் சாராய் அவளை கொடுமைப்படுத்தி நான் தான் நாச்சியார் என்று மகிழ்ந்திருப்பாள். கொடுமைப்படுத்தியிருக்காளோ இல்லையோ, சாராய் அவளுக்கு அதிக வேலை கொடுத்திருப்பாள். நான் தான் நாச்சியார் என்பதை எல்லாருக்கும் உறுதிப்படுத்தியிருப்பாள். ஏன்னா ஆகார் குழந்தை உண்டான உடனே நான் தான் இந்த வீட்டுக்கு சுதந்திரவாளி ஆக போகிறேங்கிறத மனதில் நினச்சதுனால அவன் நாச்சியாரை மதிக்கலை. மற்ற வேலைக்காரங்க மத்தியில் அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நடந்து கொண்டாள். அதனால தான் சாராய் என்னை மதிக்க மாட்டேக்கான்னு ஆபிரகாம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நடந்து கொண்டாள் அவள். இப்போது அதை மாற்றி புரட்டி போடுகின்றாள் சாராய். நான் தான் நாச்சியார், நீ அடிமைப்பெண். நீ அடிமைப்பெண்ணையும் நீ தாழ்ந்த அடிமைப்பெண் என்று நிரூபிக்க அவளுக்கு எல்லா கஷ்டங்களும், எல்லா வேலைகளும், கடுமையான வேலைகள்லாம் கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு ஆகார் என்ன பண்ணா? தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சாராய் குற்றம் கண்டுபிடிக்காத அளவு எல்லா வேலைகளையும் மிகவும் சரியாக செய்தார். அதனால தான் அவங்க வேலை பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் அவன் சாராய்கிட்ட இருக்க முடிஞ்சுது. சாராய் சொல்கிறதெல்லாம் அப்படி கீழ்ப்படிந்து செய்தாள். இதுதான் ஆகாருடைய வெற்றியின் ரகசியம். நம்ம வெற்றியின் ரகசியம் இதுதான். ஆகார் தன் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தாள். தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம் கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல் நமக்கும் ஒரே தோல்வியாக இருக்கா? நினைத்தது ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறதா? கண்ணீரும் வேதனையுமாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்கா? எங்கே போனால் தான் அவமான நிந்தையாக இருக்கா? இதுதான் வனாந்தரம். ஆகாரை போல இதுதான் வனாந்தரம். வனாந்தரம் என்றால் நெருக்கம்தான், கண்ணீர் தான், கொடுமை தான், வேதனைகள் தான். ஆனால் உண்மையா, உத்தமமா, தாழ்மையா, பொறுமையா, நிதானமாக உழைக்கணும். ஆகாரை போல. ஆகார் அவள் குற்றப்படுத்தி அவளை நான் தான் நாச்சியார் நிரூபிக்கணும்னு சொல்லி சாரா எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பாங்க. எல்லா நெருக்கத்தையும், எல்லா கண்ணீரையும், எல்லா கொடுமையையும், வேதனையையும் ஆகார் தாங்கி கொண்டார். ஆனால் உண்மையா, உத்தமமா, தாழ்மையா, பொறுமையா, நிதானமாக ஆகார் தன்னுடைய கடமைகளை செய்தாள். அதுதான் வெற்றியை சுதந்திரத்து கொண்டாள். அதுதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டாள் அவள். அதே போல் நம்மளும் உழைக்கணும். நம்மளை தேவன் சொல்கிறாரு, அடங்கி இந்த வறுமையில், இந்த கொடுமையில், இந்த வேலையில்லாத நிலைமையில், இந்த கடன் உள்ள சூழ்நிலையில் என் கட்டளைக்கு திரும்புங்கிறாரு. நீ கடன் பட்டதுக்கு, கண்ணீர் விட்டதுக்கு, வேதனைப்பட்டதுக்கு காரணம் என் கட்டளை அப்படி நடக்காதது தான். என் கட்டளை அப்படி எல்லாம் சரியாயிடுங்கிறார் தேவன்.
ஆகார் நடந்தாள், அவள் கட்டளைக்கு ஆச்சார கட்டளைக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தாள், கடமையை சரியாக செய்தால். அதே போல் நாமும் கடமையை சரியாக செய்ய வேண்டும். நம்ம சிந்தனைக்குள், நம்ம எண்ணத்துக்குள் கோபம் வரும். ஆகாருக்கு சாராய் மேலே கோபம் வந்திருக்கும், ஆனால் பொறுத்து கொண்டாள். வருத்தம் வந்திருக்கும், பொறுத்து கொண்டாள். துக்கப்பட்ட அழுன்னு தோன்றிருக்கும், எல்லாரும் தாங்கி கொண்டாள். ஆனால் சிந்தைக்குள் அந்த வருத்தம், துக்கம், கோபத்தை எதையும் சிந்தைக்குள் விடலை. இதை பற்றி நினைக்கவே இல்லைவா. கடமையை மட்டுமே நினைத்தா, அதை மட்டுமே தன்னுடைய வேலையை தான் சரியாக செய்வதில் தான் முழு கவனம் செலுத்தினா. அதே போல் நம்ம சிந்தை கடமையை வரிசைப்படி சரியாக முழுமையாக செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். சாத்தான் இப்படி தான் கொண்டு வந்து போடுவான், கடமை செய்யாமல் இருக்க. நமது வேலை இது மட்டும்தான், நம்ம கடமை செய்கிறது மட்டும்தான் நமது வேலை. தேவன் பார்த்து கொள்வார் மற்றது எல்லாம். கோபம், சண்டை, ஆணவம், திமிரை பொறுத்து கொண்டு பதிலுக்கு கோபத்தை காட்டக்கூடாது, சண்டையை காட்டக்கூடாது, ஆணவத்தை காட்டக்கூடாது. அன்பை காட்டணும், தாழ்மையை காட்டணும், நிதானத்தை காட்டணும், விட்டு கொடுக்கணும், சகித்து போகணும். இதெல்லாம் தேவனுடைய கேட்டு பெற்று இதன்படி நம்ம செய்தால் நாம் வனாந்தரத்தை கடந்து விடுவோம். ஆகாரை போல வெற்றி வாழ்க்கைக்குள் சென்று விடுவோம். ஆகார் தன்னுடைய சந்ததியை நிலைக்க பெற்றாள். அவள் சந்ததி இருக்கிறது இந்த பூமியில். காரணம், இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கி கொண்டு சாகாருடைய கையின் கீழ் அவள் வேலை செய்து கொண்டிருந்தாள். நம்மளுக்கும் தேவன் சொல்கிறாரு, அடங்கி இரு. அந்த கஷ்டத்தில், அந்த துன்பத்தில் கோவப்படாமல் உன் மேலே கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க, ஆணவம் இருப்பாங்க, திமிரு பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவ பிள்ளை, நம்ம என்ன பண்ணணும்னா வெற்றிக்கு பிறந்தவங்க. நம்ம என்ன பண்ணணும்னா வனாந்தரத்தை கடக்கணும். நம்ம அன்பை காட்டணும், தாழ்மையை காட்டணும், நிதானத்தை காட்டணும், விட்டு கொடுக்கணும், சகித்து போகணும். ஆகார் செய்தது போல வனாந்தரத்தை ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் செஞ்சோன்னா வனாந்தரத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். இப்போது சாராய்க்கு அடங்கியிருந்த ஆகார் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள். ஆபிரகாம் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகின்றான், தேவன் சொன்னபடி. இப்போது சாராள் மீண்டும் அவள் வேலையை ஆரம்பித்து விட்டாள், குற்றம் சுமத்த ஆரம்பித்து விட்டாள். முதலில் ஆகாரை குற்றப்படுத்தினாள் சாராய். இப்பொழுது அவன் குமாரன் இஸ்மவேலை குற்றப்படுத்துகின்றார். ஏன் குற்றப்படுத்துகின்றாள்? அவளுக்கு குழந்தை வந்து விட்டது, ஈசாக்கு பிறந்து விட்டான். ஈசாக்கு பிறந்து அங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றான். என் மகன் ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறான் என்று குற்றப்படுத்துகின்றாள். இவளுக்கு மகன் பிறக்கும் வரை இஸ்மவேலை குற்றப்படுத்தவில்லை. இஸ்மவேல் அங்கே ராஜா மாதிரி வளர்ந்துருப்பாங்க. அவன் தான் ஆபிரகாமுக்கு ஒரே பையன், ஆபிரகாமுக்கு கோடீஸ்வரன். அவன் பூமியை, அவனுடைய செல்வத்தை பூமி தாங்காமல் இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரே வாரிசாக இஸ்மவேல் வளர்ந்துருப்பான். அது வரைக்கும் அங்கே ராஜா மாதிரி வளர்ந்துருப்பான். இப்போ ஈசாக்கு வந்துட்டான், இஸ்மவேலை குற்றப்படுத்துகிறா சாராய், ஈசாவுடைய அம்மா. என்ன சொல்கிறா? என் மகன் இந்த பையன் பரியாசம் பண்ணுறான்னு ஆபிரகாம் போய் சொல்கிறா. என்ன, ஆடு மாடு சொத்து சோகங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அது மட்டும் தாம்பிள்ளைக்கு தான் வரணும், இஸ்மவேலுக்கு பேரக்கூடாது. இஸ்மவேல் அதனால் இது சொல்கிற, இஸ்மவேல் அடிமைப்பெண்ணுடைய மகன்கிறா. அவள் ஒன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டக்காவா? இஸ்மவேலோட அப்பா ஆபிரகாம்ங்கிறத அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டக்கா. அடிமைப்பெண்ணுன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஆபிரகாமுக்கு துக்கம் தாங்க முடியல. இஸ்மவேல் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற துக்கத்தை ஆபிரகாம் தாங்க முடியலை. என்ன தூக்கி வளர்த்துருப்பான்ல, தாங்க முடியலை. 2 மனைவிக்காரன், ஒருவர் பேச்சு தான் கேட்க முடியும். சும்மா இருந்த ஆகாரை இழுத்து விட்டு இப்பொழுது ஆகார் எல்லாவற்றையும் தாங்க வேண்டிய சூழலில் இருக்குது. தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம், வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால்
சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். பார்த்தீங்களா? தேவன் சொல்கிறாரு, சாராள் சொல்வதை கேளுங்கிறார் ஆபிரகாம்கிட்ட. ஆகார் விஷயத்தில் தேவன் சாராளுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்குது. ஆனால் தேவதிட்டம் வேறு. தேவதிட்டம் முடிவில் தான் நன்மையாக இருக்கும். ஆபிரகாம் பிள்ளை ஆகார்ட்ட ஒப்படைத்து அப்பவும் தண்ணீரும் கொடுத்து அனுப்புகிறான். ஆகாருக்கு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும்ல. அவள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டா, இப்படி ஒரு சம்பவம் வரும்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டா. வித்தின் நோ டயத்தில் எல்லாம் மாறி போச்சு. அப்போது தனியாளாக ஓடி போனான், வயிற்றில் குழந்தையோடு ஓடி போனான். இவன் பிள்ளையை கொடுத்து தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் ஆபிரகாம். அவன் சூழ்நிலை பாருங்கள், ஒரு அனாதை பெண், யாருமே தெரியாதாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அவளுக்கு ரொம்ப எதிர்பார்க்காத சூழ்நிலை இருக்கும். இதே கேத்துராள் மனைவி, ஆபிரகாம் இன்னொரு மனைவி உண்டு, கேத்துராள்னு உண்டு. அவளுடைய பிள்ளைகளை, அவளையும் அவள் பிள்ளைகளை அனுப்பும்போது ஆபிரகாம் என்ன பண்ணான்னா பரிசு பொருளை கொடுத்து அனுப்பினான்னு வேதம் சொல்லுது. ஆனால் இஸ்மவேலுக்கு பரிசு பொருள் ஒன்றுமே கொடுக்கல, தண்ணி அப்பத்தை மட்டும் கொடுத்து அனுப்புகிறான். அதில் ஒரு காரியம் இருக்குது. என்ன, கேத்துராள் பிள்ளைகள் அந்த ஒதுக்கிட்டா, அந்த முடிஞ்சு அவளுக்கு ஆபிரகாம் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு. ஆனால் ஆபிரகாம் இறக்கும்போது ஆபிரகாமனை அடக்கம் பண்ணது யாருன்னா இந்த இஸ்மவேலும் ஈசாக்கும் தான். அப்போ இஸ்மவேல் வருவான், ஆபிரகாமை அடக்கம் பண்ண இஸ்மவேல் வருவான். அதனால தான் ஆபிரகாம் அவனை கட் பண்ணி விடலை, பிரித்து விடலை. சந்தர்ப்ப சூழ்நிலை தேவன் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ண அனுப்புகிறான் ஆபிரகாம். சாராய் நினைத்தது நிறைவேறிவிட்டது. ஆகார் தன் குழந்தையும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. சும்மா இருந்த ஆகாரை பிள்ளை பெற வைத்து இப்போ பிள்ளையும் அவளையும் சேர்த்து விட்டு விரட்டியாச்சு. ஆகார் பாவம், வேதனை, துக்கம், தாங்க முடியாத துக்கம். ஒரு ஆணை கல்யாணம் பண்ண 2 பெண்களுக்கு நடக்கும் சண்டை. இளையவள் வீட்டை விட்டு விரட்டப்படுகின்றாள். நம்ம ஊரில் இப்படி சம்பவம் நடந்திருந்தால் ஊர் 2 பட்டு போயிருக்கும். பாதி பேர் மூத்த மனைவிகிட்ட சேர்ந்துருப்பாங்க, பாதி பேர் இளைய மனைவிக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஆகார் வாயை திறக்கவில்லை. ஏனென்றால் அடிமை பெண் அவள் வாழ்கிற இடமோ கானான் தேசம். இங்கு கானானியர்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே அங்கு யாரையும் இவளுக்கு தெரியாது. எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத அபலை பெண்ணாக அவளுக்கு தெரிந்த வனாந்தரத்துக்கு மீண்டும் போகின்றாள் பிள்ளையுடன். தண்ணீர் காலியாகிவிட்டது. பிள்ளைக்கு தாகம், தண்ணீர் இல்லை. அலைந்து திரிகின்றாள் தண்ணீருக்கு, எங்கும் தண்ணீர் காணப்படவில்லை. ஆகார் என்ன செய்தாள் என்று வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 16வது வசனம். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அவளுக்கு தெரிஞ்சுதான் செய்கிறா, சத்தமிட்டு அழுதான் தெரியும் அவளுக்கு. சத்தமிட்டு அழுதாள். பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாத ஆகார் பிள்ளையை விட்டு தூரம் போய்விட்டாள். இந்த தாய்க்கு வரக்கூடாத ஒரு நிலைமை ஆகாருக்கு வந்து விட்டது. ஆனால் தேவனை முறுமுறுக்கலவா? தேவனை முறுமுறுக்கவில்லை. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் கூட இருப்பார். ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்பு வைப்பேங்கிற. ஆபத்து வராதுன்னு தேவன் சொல்லலை. ஆபத்து வரும், நீ உன் வேலை என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்பு வைப்பேன். அதான் வேதம் சொல்லுது. அதே இதை அவள் ஃபாலோ பண்ணுறா, முறுமுறுக்கவில்லை. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பார்த்தீங்களா? ஆகார் போயிட்டா, ஆனால் தேவன் பிள்ளை கூட இருக்கார். அதான் நம்ம தேவன். நம்மளுக்கு என்ன ஆகார் போன காரணமே பிள்ளையை கவனிக்கிறதுக்கு தான். பிள்ளைக்கு இப்படி சூழ்நிலை வந்துட்டே கவலைப்படுத்தாமல் போயிருக்கா. தேவன் பிள்ளை கூட இருக்கார். நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருப்பார். நம்ம பிரச்சனை கூட இருப்பார். நம்ம பிரச்சனையில் அவர் நம்ம பிரச்சனை விட்டுட்டு போயிட மாட்டார். நம்ம பிரச்சனை சால்வ் பண்ண அவர் பக்கத்தில் இருப்பார். அதே போல் ஆகார் சத்தத்தை கேட்கல தேவன், பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளை விட்டு அவர் பிள்ளை கூட இருக்கிறார் அவர். அடுத்து 18-19 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பார்த்தீங்களா, தேவன் எப்படி சொல்கிறார் பாருங்க, நீ எழுந்து பிள்ளையின் கையை பிடிங்கிறாரு. நீ விட்டுட்டு ஓடி வராத. எப்படி சொல்கிறார் பாருங்க அவர். பைபிளில் அந்த வசனம் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு தாய் பிள்ளை போட்டு ஓடி போயிட்டா அந்த தாய்க்கு ஆலோசனை கொடுக்குற, சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்கிற, நீ எழுந்திரிச்சிப்போ பிள்ளை கையை பிடிமா அப்படிங்கிறார் அவர். நம்ம தேவன் அப்படி ஒரு தேவன் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார். அவனை பெரிய ஜாதி ஆக்குவேங்கிறார். அவனை ஏன் அப்படி பெரிய ஜாதி ஆக்குன்னு சொன்னார்? தேவனை முறுமுறுக்கலை. சாராளுடைய கைக்குள் அடங்கி இருந்தா தேவன் சொன்னார், நீ போய் அடங்கி இருன்னு சொன்னார். அதனால் அடங்கி இருந்தா, தேவன் சொல்லி கீழ்ப்படிந்தால், அதனால தான் அவர் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறத நம்ம செஞ்சால் தான் நம்மளுக்கு தேவையானதை அவர் செய்வார். அவர் சொல்கிறத நம்ம செய்கிறது ரொம்ப முக்கியம். ஆகார் அடங்கி இருந்தாள். எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் தாங்கி கொண்டு அடங்கி இருந்தாள் ஆகார். தேவன் ஆபிரகாம் கண்களை திறந்தார். அப்போது ஆகார் தண்ணீர் துறவை கண்டாள். ஆகார் கண்ணுக்கு தண்ணீர் துறவு தெரியலை. அங்கே தான் தண்ணீர் துறவு இருந்திருக்கு. அவர் கண்ணுக்கு தெரியலை. கண்ணை திறக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அவர் கண்ணுக்கு தண்ணீர் துறவு தெரியுது. அந்த தண்ணீர் துறவுக்கு தான் அழைஞ்சாவா. அதே போல் நமக்கும் வேலை இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, எல்லாம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோமா? நமது கண் மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் மறைக்கப்பட்டிருக்கு? கட்டளைப்படி நடக்காததால். ஆகார் கண்ணுக்கு ஏன் கண்ணு தெரிஞ்சதோ? கட்டளைப்படி நடந்ததால். நமது கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்குது என்ன? நம்ம அவர் கட்டளைப்படி நடக்காததால், பைபிள் படி நடக்காததால். அவர் கட்டளைப்படி நடக்க தொடங்கிட்டா எல்லாம் இருப்பது நம்மளுக்கு தெரிய வந்துவிடும். அதை நம்ம கண்கள் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆகார் தண்ணீர் துறவை பார்த்தது போல இருப்பதை வச்சுக்கிட்டு மன நிறைவுடன் வாழ முடியும் நம்மளுக்கு. எப்போ கட்டளைப்படி நடந்தா 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட கடன் பட்டுட்டு இருப்பான். ஆனால் 10,000 ரூபா சம்பளத்தை வச்சு நம்ம கடன் இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சேமித்து வைத்து வாழ முடியும். எப்போ கட்டளைப்படி நடந்தால் அப்போ எல்லாம் இருக்கும். அவர் கட்டளைப்படி நடக்காட்டா எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் கடன் வாங்கிட்டு அலைவோம். கட்டளைப்படி நடக்காட்டா. அவர் கட்டளைப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான்னா எல்லாம் சிக்கனமாக சேமித்து ஒழுங்கும் கிரகமாக திட்டமிட்டு செயல்பட்டு 10,000 ரூபா சம்பளத்தை குடும்பம் நடத்திடுவோம் நம்ம. காரணம், நம்ம கண்ணை தேவன் திறந்துடுவார். நம்மளை அவர் கட்டளைப்படி நடக்க வச்சிருவார். நடந்துட்டால் கண்ணை திறந்துடுவார் அவர். தேவன் பிள்ளையினுடன் இருந்தான். பிள்ளை வில்வித்தையில் வல்லவனானான். பெரிய அவனுக்கு தொழில் வில்வித்தையில் வல்லவனாயிட்டான். ஆகாரை தேவன் பிரித்தெடுத்தார், பிரித்து கொண்டு போயிட்டார். ஏனென்றால் அவள் மேல் உள்ள பரலோக திட்டம் நிறைவேற, அவளை பெரிய ஜாதியாக்க. ஆகார் சாராளுடன் இருந்திருந்தால் அவள் அடிமை பெண்ணாகத்தான் இருந்திருப்பாள். ஏனென்றால் அங்கே சுதந்திரவாளி சாராள் தான் சுதந்திரவாளி. இவள் அடிமை பெண்ணாகத்தான் இருப்பாங்க இருந்தா. ஆகாரை உயர்த்துவதற்காகத்தான் அவளுக்கு வனாந்தரம். அவள் வனாந்தரத்தில் தேவனை முறுமுறுக்காமல் சரியாக தேவன் கட்டளைப்படி நடந்து கொண்டார். ஆகவே தேவன் அவளுக்கு என்ன செய்தார் என்று வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 20வது வசனம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். இஸ்மவேலுக்கு 12 பிரபுக்கள், ஈசாக்குக்கு 12 கோத்திரம். ஈசாக்கு அம்மா யார்? சாராள். அவள் யார்? ஆபிரகாம தேவன் சினையார் தேசத்தில் இருக்கும்போது நீ கானான் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை பெரிய ஜாதியாக்க ஆக்குவேன்னு சொல்கிறாரு. சொன்னது ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் மனைவி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள்.
தேவனை அப்படி விசுவாசித்தால் அவன் கூட புறப்பட்டு வந்தா. சினாயர் தேசம் ஈராக்கில் இருக்குது. ஈராக்லேருந்து இஸ்ரேல் வரைக்கும் நடந்து வந்தா ஆபிரகாம் கூட. அப்படி ஆள் யார்? சாராள். வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளி. அவளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதோ அதே ஆசீர்வாதம் இஸ்மவேல் ஆகாருக்கும் கொடுக்கப்பட்டது. காரணம், அவள் அடங்கி இருந்தாள். அவளுக்கு துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் சாராள் மூலமாக வர 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 எல்லாத்தையும் கட்டளையும் கற்பனைப்படி நடந்து பொறுமையாக தாழ்மையாக அன்பாக இருந்து அதை சகித்து கொண்டாள். அதை ஜெயித்தாள். உண்மையின் தாழ்மையாக ஜெயித்தாள். அதே போல் நம்மளுக்கும் தேவனை எல்லாம் தர காத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலையும் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படிந்து ஜெயிக்கணும். அதை நிறுத்தி நிதானமாக யோசித்து அன்பாக தாழ்மையாக பொறுமையாக நிதானமாக நமது வறுமையை, நமது கஷ்டத்தை, நமது துன்பத்தை, நமது நோயெல்லாம் ஜெயிக்கணும். நம்ம தேவனை முறுமுறுக்காமல் பைபிளில் வாசித்து அப்படி நடந்தால் அதை ஜெயிச்சிட்டோன்னு வச்சுடுங்க, நம்மளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், பைபிளில் தேவன் எடுத்திருக்கிற ஆளுலாம் தாவீது ஆடு மேய்க்கிறவன். காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். சாமுவேல் வராரு. சாமுவேல்கிட்ட தேவன் சொல்லியிருக்காரு, நீ போய் ஈசாய் வீட்டில் போய் இவ்வளோ பையங்களை அங்கே ஈசாய் வீட்டில் போய் நீ சவுலுக்கு பதிலாக ஒரு இஸ்ரேலுக்கு ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணுங்கிறாரு. பாராரு. சாமுவேல் வந்து வீட்டில் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே ஈசாய் கூட பையங்களாம் அனுப்புவோம், பையங்களை வர சொல்லுப்பா, தேவன் இப்படி அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே மூத்த பையன் வாரான். மூத்த பையன் வந்தோடனே எந்திக்கிறாரு. இவர் இன்னும் வாழ்க்கை சட்டமாக இருக்கும், கவர்மெண்ட்டில் அரசாங்கத்தில் இராணுவத்தில் வேலை பார்க்கான். அவனை உடனே எந்திரிச்சு இவன் தானாக்கும்னு அபிஷேகம் பண்ண போகிறாரு. தேவன், நீ உட்காருப்பா, நீ ஆளை பார்க்குற, நான் மனதை பார்ப்பேன், நான் இதயத்தை பார்ப்பேன், நீ உட்காருன்னு சொல்கிறார் சாமுவேல்கிட்ட. அதுக்கு பிறகு சாமுவேல் அடுத்த பையனை வர சொல்கிறாரு. எல்லோரும் மிலிட்டரியில் வேலை பார்க்குறான், நல்லா தான் இருக்கிறான். ஆனால் தேவன் எல்லாத்துக்கும் நோ சொல்லிட்டாரு. நோ சொல்லிகிட்டே இருக்கார். எல்லாம் 7 பையங்களும் நோ சொல்லியாச்சு. உடனே அடுத்து என்ன சொல்லியிருக்கணும்? ஈசாயி இன்னொரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு வச்சுட்டு இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வரலாம் சொல்லியிருக்கணும். ஈசாய் சொல்லலை. யார் கேட்குறா? சாமுவேல் கேட்குறான், அவனுக்கு இத்தனை பிள்ளைங்க தானா அப்படின்னு கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான், அவன் இன்னொரு பையன் இருக்கான்னு சொல்கிறான். ஏன்னா அவன் தாவீதை மறந்துட்டார். அவர் ஏன்னா தாவீது படிக்காதவன், அதனால் ஆடு மேய்க்க அனுப்பியாச்சு அவனை. அவன் விவரம் இல்லாதவன், அதனால் காட்டுக்கு அனுப்பியாச்சு அவனை. மற்ற பையன்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க. மற்றவங்களாம் நல்ல செல்வ செழிப்பாக இருக்காங்க. மற்றவங்களாம் வருமானம் வருது, செல்வ செழிப்பாக அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஆபிரகாம் அபிஷேகம் பண்ணி ஆபிரகாமை ராஜாவும் ஆக்கினார். இப்போ அந்த மிலிட்டரியில் உள்ளவங்களாம் யார் கீழே வேலை பார்க்கணும் தெரியுமா? தாவீது கீழே வேலை பார்க்கணும். தாவீதானே ராஜா, மிலிட்ரிக்கு அவர் தான் தலைவர், இராணுவத்துக்கு அதிபதி அவர் தானே. ஸோ தாவீது கீழே வேலை பார்க்க வச்சார். அந்த ஒன்றுக்கத்த கேரக்டரை தான் பிடிப்பார் தேவன். அதே போல் நம்மளை தான் தேவன் தேர்ந்தெடுப்பார். நம்மளை தான் தேவன் தேர்ந்தெடுப்பார். நம்ம ஒன்றே பண்ணணும், அவர் கட்டளையும் கற்பனையும் கீழ்ப்படிஞ்சிடணும், நம்மளை தேவன் தேர்ந்தெடுப்பார். அடுத்து பாருங்கள், யோசேப்பு தூவி குழியில் போடுறாங்க, அடிக்கிறாங்க, சட்டையை கிழிக்கிறாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறாங்க. தேவன் யோசேப்பை பார்வோன் பக்கத்தில் பிரதமராக உட்கார வச்சுட்டாரு. இப்போ அந்த சகோதரர்கள்லாம் எங்கே வந்து நிற்கிறாங்க? அவன் முன்னாடி பிச்சை கட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. சாப்பாட்டுக்கு அரிசி கட்டு வந்து நிற்கிறாங்க. சாப்பாட்டுக்கு தானியம் கட்டு வந்து நிற்கிறாங்க. யார்கிட்ட? யாரை விரட்டினாங்களோ, யாரை இல்லாமல் ஆக்கணும்னு நினச்சாங்களோ அவங்ககிட்ட வந்து தேவன் அப்படி தான் உயர்த்துவார். அது பாருங்கள், ரூத்து ஒரு மோவாபி ஸ்திரியாவா, கணவனை இறந்துட்டா, நகோமி கூட வாரா. அவள் யார்? அவர் ஒன்றும் இல்லாதவர் ரூத்து. போவாசுடைய வயல்வெளியில் கதிர் பறக்கிறாவா அந்த ரூத்து மூலமாக இயேசு வர்றாரு. அந்த ரூத்தை இயேசுடைய சந்ததி வர்றதுக்கு தகுதிப்படுத்தியிருக்கிறார் தேவன். அப்படிதான் தேர்ந்தெடுப்பார். அதனால் தேவன் நம்மளை தான் தேர்ந்தெடுப்பார். நம்ம காரியம் ஒரே ஒரு காரியம் பண்ணணும், அவர் கட்டளையும் கற்பனையும் மட்டும் கீழ்ப்படிஞ்சிடணும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் மனாந்தரம் இருக்கலாம். இதை மட்டும் கடந்து விடுறானு தேவனை முறுமுறுக்கிற சூழல் தான் இருக்கும். தேவன் எங்கே என்று கேட்க தோணும். ஆனால் உண்மை உத்தமமாக பொறுமையாக நிதானமாக
நமது கடமையை சரியாக செய்வதில் கவனமாக இருக்கணும். கவலையில், துக்கத்தில், தோல்வியில் மூழ்கி இருக்கும்போது கடமை செய்யாமல் இருக்க தோணும். சாத்தான் சொல்லுவான், இவ்வளோ வறுமை இருக்க, இவ்வளோ துக்கம் இருக்க, நீ என்ன கோயிலுக்கு போகிற, நீ என்ன வேலை செஞ்சிட்ருக்கிற, அந்த துக்கத்தையே நினச்சிட்டு இருன்னு சொல்லுவான் அவன். அப்படி செய்வது உலக பிரகாரம் கூட சரியாக இருக்கும். கடமையை செய்யாமல், அப்படி சூழ்நிலையில் கடமை செய்யாமல் இருப்பது ஒரு ஆறுதலாக கூட இருக்கும். ஆனால் வனாந்தரத்தை ஜெயிக்க, அதிசயத்தை காண வேண்டுமானால் சாத்தானின் கட்டுகளான தோல்வி, துக்கம், கவலை எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு கடமையை முழு கவனமாக, அதிக பிரயாசப்பட்டு, வேறு எதையும் சிந்திக்காமல், மூளையை திசை திருப்பும் எந்த தீய எண்ணத்திற்கும் தீய பழக்கத்தையும் மூளைக்குள்ளே விடாமல் கடமையை ஒழுங்காக கிரவமாக செய்யணும். தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆகாரை போல, தாவீதை போல, யோசேப்பை போல, ரூத்தை போல நம்மை பெரிய ஜாதியாக்குவார். ஜெபம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, எங்களுக்கு நீர் பேசுகிற இந்த வார்த்தைகள்லாம் இதயத்தில் பதியட்டுமாப்பா. இதைப்படி நாங்கள் செயல்படணும்ப்பா. ஆகாரையும் யோசேப்பையும் நாங்கள் முன்மாதிரியாக வைத்து என் கடமையில் நாங்கள் சரியாக இருக்கணும்பா. எந்த துக்கம், எந்த தோல்வி, எந்த சோம்பேறித்தனம், எந்த இச்சை, எந்த ஆடம்பரமான காரியங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் என் கடமையை நான் கண்ணுங்கருத்துமாக செய்யணும்பா. மாணவன் அவன் கடமை செய்யணும்பா, தந்தை அவர் கடமை செய்யணும்பா, தாய் அவங்க கடமை செய்யணும்பா, முதலாளி அவங்க கடமை செய்யணும்பா, வேலைக்காரன் அவன் கடமை செய்யணும்பா, பாஸ்டர் அவன் கடமை செய்யணும்பா, விசுவாசி அவன் கடமை செய்யணும்பா, ஆட்சிக்காரங்க அவன் கடமை செய்யணும்பா, டாக்டர் அவன் கடமை செய்யணும்பா, போலீஸ்காரங்க அவன் கடமை செய்யணும்பா, ஆசிரியர் அவன் கடமை செய்யணும்பா. எல்லாரும் அவன் கடமைகளை செய்ய இந்த ஆகாரை போல எந்த சூழ்நிலையும் தன்னை தேவனுக்குள் ஒப்படைத்து கட்டளைப்படி நடந்து கடமைகளை செய்து பெரிய ஜாதியாக மாற்றுமப்பா, மாற உதவி பண்ணுமப்பா. அப்படி செய்கிற தேவக்கு நன்றி பிதாவே. இயேசுவாஞ்சம் நல்ல பிதாவே. ஆமென்.